தற்செயலாக பெறப்படும் கல்வி எப்பெயரினால் அழைக்கப்படுகின்றது? சமுதாய கல்வி, முறைசாரா கல்வி, முறையில் கல்வி, வாழ்க்கை நீடித்த கல்வி. சரியான விடை முறையில் கல்வியாகும். தற்போது மக்கள் ஆதரவை பெற்றுள்ள மனித அபிவிருத்தி சுட்டியினை ஐக்கிய நாடுகளின் எந்த முகவர் நிறுவகம் முன்வைத்தது? UNDP, யுனெஸ்கோ, யுனிசெஃப், UNHCR. சரியான ஆன்சர் UNDP. அனைத்து புதிய கல்வி சீர்திருத்தங்களிலும் அடிப்படையாக கொள்ளப்பட வேண்டிய 4 விடயங்களை குறிப்பிடுகின்ற வரிசை எது? சரியான ஆன்சர் முதலாவது. அனைத்து புதிய கல்வி சீர்திருத்தங்களிலும் அடிப்படையாக கொள்ளப்பட வேண்டிய 4 விடயங்களை குறிப்பிடுகின்ற வரிசை சரியான விடை முதலாவது. நியாயம், பொருத்தமானது, நிபுணத்துவம், செயற்திறன் ஆகும். 1996ஆம் ஆண்டின் சர்வதேச கல்வி ஆணைக்குழுவின் அறிக்கையின்படி கல்வியின் 4 தூண்களில் இன்றைய உலக சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமான கல்வி தூண் எது? அறிவதற்காக கற்றல், செய்வதற்காக கற்றல், வாழ்வதற்காக கற்றல், ஒன்றிணைந்து வாழ கற்றல். சரியான ஆன்சர் ஒன்றிணைந்து வாழ கற்றல். சாக் வலய நாடுகளிடையே உயர் எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடு எது? இலங்கை, மாலைதீவு, இந்தியா, நேபாளம். சரியான விடை பின்வருவனவற்றுள் 21ஆம் நூற்றாண்டின் கற்றறிந்த நபர் ஒருவர் உள்வாங்க வேண்டுமென கல்வியில் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேர்ச்சிகளை அதிகளவில் கொண்டுள்ள வரிசை எது? சரியான ஆன்சர் முதலாவது. பகுத்தறிவு, சிந்தனை, ஆக்கத்திறன், தொடர்பாடல் மற்றும் கூட்டாக பணிபுரிதல். பின்வருவனவற்றுள் இலங்கையில் கல்வி மேம்பாட்டை வெளிப்படுத்தும் நியதி அல்லாதது எது? சரியான ஆன்சர் சில பாடசாலைகளுக்கான கேள்வி உயர் மட்டத்தில் நிலவுதல் ஆகும். இதுதான் சரியான ஆன்சர். தென்னாசிய ஆசிரிய அபிவிருத்தி மத்திய நிலையம் அமைந்துள்ள இடம் யாது? மீபே. ஆதர்சி கிளாக்கின் தொழில்நுட்ப மத்திய நிலையம் அமைந்துள்ள பல்கலைக்கழகம் யாது? கொழும்பு, மொரட்டுவை, யாழ்ப்பாணம், பேராதனை. சரியான விடை மொரட்டுவை. ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் யாது? ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம் ஜப்பானில் அமைந்துள்ளது. சேவையில் இணைந்து கொள்ளப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் முதலில் கற்க வேண்டிய கற்கை நெறி யாது? அதாவது சேவையில் இணைந்து கொள்ளப்பட்ட ஒரு பட்டதாரி ஆசிரியர் முதலில் கற்க வேண்டிய கற்கை நெறி பட்ட பின் கல்வி டிப்ளோமா. பூர்வாங்க ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்களுடன் அதிகளவில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் எது? பல்கலைக்கழகங்கள். 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய தகவல் தொடர்பாடல் மற்றும் ஊடக திறன்களில் பொருத்தமற்றது யாது? தொடர்பாடல் திறன்கள், தகவல் திறன்கள், தொழில்நுட்ப திறன்கள், சமூக திறன்கள். சரியான விடை சமூக திறன்கள்.